ஹரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர நாளில் செய்யும் வினைதானில் செய்யும் இனி நாடி வந்த கோலில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. ஓம் அனுமந்தாய் வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்துனோ மாருதி பிரச்சோதியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் செப்டம்பர் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. 7/9/2025 பௌர்ணமி திதிகள், அதாவது மற்ற நாட்கள் எல்லாமே தேய்பிறை நாள் தாங்க. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுனத்தில் 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த தனுசு ராசி அன்பர்கள். எந்த ஒரு ராசிக்கும் 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு கோச்சார ரீதியாக குரு பகவான் செல்லும் பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார். அப்போ 7ஆம் இடத்தில் குரு இருப்பது ஸ்தான பலம். சூப்பர். 7ஆம் இடத்தையும் பெருக்குவார், மல்டிப்ளை பண்ணுவார். பார்க்குற இடம் பூரா விருத்தியாகும். 11ஆம் இடத்தை பார்க்குறார், ராசியை பார்க்குறார், 3ஆம் இடத்தை பார்க்குறார். 7க்குடைய புதன் 9ல் 3 நாள் இருக்கார் சிம்மத்தில். 9க்குடையவன் சூரியன் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். கடைசி 4 நாள் புதன் உச்சமடைகிறார் கன்னியில். அப்போது 7க்குடையவன் 10க்குடையவன் நல்ல நிலையில் இருக்கிறார், 9க்குடையவன் நல்ல நிலையில் இருக்கார். ராசிநாதன் ராசியை பார்க்குறார். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருந்து குரு பார்வையில் இருக்கார். எல்லாத்தை விட ஒரு முக்கியமான விஷயம், 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இப்படி இந்த தனு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமாக இருக்க போகிறது. சென்ற வாரத்தை விட, ஏன்னா சென்ற வார ஒரு நிலையை விட இந்த வாரம் கிரகங்கள் இன்னும் சூப்பராக செயல்படுகிறது, அற்புதமாக இருக்கின்றன. சாதிக்கக்கூடிய ஒரு நேரம், பாக்கியமான தருணங்க. தந்தையால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்க போகுது. 9க்குடைய சூரியன் 9ஆம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். அவர் என்னதான் கேதுவோடு இணைஞ்சிருந்தாலும் இறுதியில் அவர் வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ தந்தையால் யோகா, காரகோ பாவனாசின்னு சொன்னால் கூட தந்தையால் யோக பாக்கியங்கள் உண்டு. சமூகத்தில் அவருக்கு பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடைய போகிறது. அவரால் உங்களுக்கு நல்ல பலன்கள், அவர் உங்களுக்கு நல்லது செய்ய போகிறார். அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான தருணம் இது. தன்னை மேலிடத்தில் செல்வாக்கினை பெறுவதற்கும் தன்னை யார் என்று நிரூபிப்பதற்கும் இது தக்க தருணம். அப்போது அரசியல்வாதிகள் தங்கள் நிலை உயரப் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அரசாங்கத்தின் மூலமாக நீங்கள் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க, வேலை கிடைக்கும். இல்லை ஒரு லோன் ஃபெசிலிட்டிஸ் அல்லது ஒரு சர்டிஃபிகேட்டுக்காக முயற்சி பண்ணுறீங்க, அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அற்புதமான ஒரு நேரம். 7ஆம் இடத்தில் குரு இருக்கிறார், ராசியை பார்க்கிறார். திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கைகூடி வரும். சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலகட்டம். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் உண்டு. நண்பர்களால் ஆதாயம் உண்டு. நண்பர்கள் வட்டாரம் விரிவடையப் போகிறது. அது மட்டுமல்ல, கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகள் உங்களுக்கு பெருத்த ஆதரவோடு இருப்பார்கள். கூட்டு தொழில் அமோகமாக இருக்கும்.
எடுக்கின்ற முயற்சி ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை கண்டிப்பாக தேடித்தரும் என்று சொன்னால் அது மிகையாகாது. 3ஆம் இடத்துல ராகு இருக்கார். அது ராகுக்கு ஸ்தான பலம் சூப்பர், 3ஆம் இடம்தான். அப்போ 3ல் ராகு இருக்கார், அதுவும் இப்போ குரு பார்க்குறார், பழம் நழுவி பாலில் விழுந்த கதை. இப்போ ராகு பகவான் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக அவர் ஏற்படுத்தி தருவார். எடுக்கிற முயற்சிகளில் பலிதம் கிடைக்கும். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. வெளிநாடு போக விரும்பும் அன்பர்கள் தாராளமாக போகலாம், நல்லதே நடக்கும். 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் அவர் வக்ர கதியில் இருப்பதால் பயம் ஒன்றும் இல்லை. அவர் 3ஆம் வீட்டு வேலையை தான் செய்வார். அர்த்தாஷ்டம சனி வேலையை அவர் செய்ய மாட்டார். இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்தாலும் குரு பார்வை இருப்பதால் கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக, உங்கள் வீட்டுக்கு அவங்க வர பரஸ்பரம் ஒற்றுமை கண்டிப்பாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் குறுகிய தூர பயணம் ஒரு சிலருக்கு ஏற்பட்டாலும் அதனால் நன்மைகள் நடக்கும். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் போன்ற பிரிவில் பணிபுரியும் அன்பர்களுக்கும் உன்னதமான காலம். சனி பகவான் 4ல் இருந்து 6ஆம் இடத்தை பார்ப்பதால் எதிரிகளால் பிரச்சனைகள் வந்தாலும் இறுதியில் ஜெயிக்கப் போவது நீங்கள் தான். ஒன்றும் பயப்படாதீங்க. கடன் சுமை இருப்பவர்களுக்கு கொஞ்சம் அதை டார்கெட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும், அல்லது நீங்கள் கொஞ்சம் திணறுவீங்கன்னு கூட சொல்லலாம். இருந்த போதிலும் உங்களுக்கு 11ஆம் இடம் வலுத்திருப்பதால் பண வரவு நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட பன்மடங்கு அதாவது 3 மடங்கு 4 மடங்கு வருமானம் வரும். 11ஆம் இடத்தை குரு பார்த்தால் பண மழை பொழிய போகிறது, பொருளாதார மேன்மை இருக்க போகிறது. இருந்தாலும் கடன் சுமையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு நிலை இருக்கும். கண்டிப்பாக ஒரு பெரிய கடன் இருக்குது, சரி அதை எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக அழைச்சிடலாம் அப்படின்னு அழைச்சிடுவீங்க. மற்றபடி ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைவு கூட ஏற்படலாம். உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ வர வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி இந்த 6 8ஆம் இடத்துக்கு போயிடுறார். கெட்டவன் கெட்டியில் கெட்டிடும் ராஜயோகம். தட் மீன்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ கலைத்துறை அன்பர்கள், சினிமா துறை, நாடகம், அரசு வங்கிகள், அரசு கருவூலம், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் ஒரு உன்னதமான நேரம். அவங்களுக்கு அது இன்னொரு வீடு 11ஆம் வீடு ஆகி போகுது. அப்போது அவங்க நினச்சதெல்லாம் சாதிக்க முடியுங்க. சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் நிறைவேறும். முயற்சி பண்ணுறீங்க, ஒரு படம் பண்ணிட்டீங்க, இன்னொரு படத்துக்கு ட்ரை பண்ணுறீங்க, கண்டிப்பாக அதுவும் கிடைக்கும். இல்லை ஒரு சீரியல் பண்ணிட்டீங்க, இன்னொரு சீரியலுக்கு ட்ரை பண்ணுறீங்க, அதுவும் கிடைக்கும். இப்படி அது டெக்னீஷியனாக இருக்கலாம், நடிகைகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் உங்களுக்கு பிஸி ஷெட்யூல், உங்கள் எண்ணம் நிறைவேறக்கூடிய தருணம் இது என்று சொன்னால் மிகையாக. பாக்கியமான வாரங்க. தந்தைக்கு ஒரு சிலருக்கு இடர்பாடுகள் வந்தாலும் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்த போதிலும் ஒரு சிலர் வெளியூர், வெளி மாநிலம், ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் கூட போயிட்டு வரக்கூடிய ஒரு தருணம் இருக்கிறது. 10ஆம் இடத்தில் புதன் உச்ச நிலை பெறுகிறார். பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, இலக்கியத்துறையில் பணியாற்றுபவர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், மற்றபடி டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ், ஜோதிடர்கள், வழக்கறிஞர்கள், எல்லாருக்கும் ஒரு அற்புதமான நேரம், சாதிக்கக்கூடிய ஒரு தருணம். சனி பார்வையில் இருப்பதால் இந்த காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறையில் பணியாற்றுபவர்கள், பத்திரிகை துறை, புதனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் சனி பார்வையில் இருப்பதால் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. ஆனால் சாதிப்பது உறுதி. மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 11ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது. எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரியும் அன்பர்கள்,
ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான நேரம். இந்த சின்ன லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகள், அதுலேயும் மெஷின் ஆப்ரேட்டர்ஸ் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. 2 வீலர் 4 வீலர் டாக்ஸி, காரு, பஸ்ஸு, லாரி இதை ஓட்டுநர்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணுங்க. ஏன்னா எல்லாம் மெஷினரிஸ் தான் இப்போ இருக்கிறதுலாம். ஏதாவது ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கேட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு வழியில் ரிப்பேர் ஆகி இல்லை அதனால் தடங்களோ ஒரு ஆக்சிடெண்ட்டோ இது மாதிரி கூட வரும். எச்சரிக்கையாக இருக்கணுங்க, ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றபடி இந்த எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, இபி நிறுவனத்தை இபி டிபார்ட்மெண்ட்டில் லைன்மேன், ஃபோர்மேன் இதெல்லாம் கரண்ட்டு கூட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. ஒரு சிலர் பூமிக்கு அடியில் சுரங்கத்தில் வேலை பார்ப்பாங்க, இல்லை பெட்ரோலியம் ப்ராஜெக்டில் வேலை பார்ப்பாங்க. இவங்கெல்லாம் கூட ரொம்ப விழிப்புணர்ச்சியாக தாங்க இருக்கணும். இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எடுக்கின்ற முயற்சி சக்ஸஸ் ஆகும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். 2வது திருமணம் முறிந்து, அதாவது டைவர்ஸ் ஆனவங்க காத்துட்ருப்பாங்க சில காலமாக, அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இப்போது காலம் கழிந்து வரக்கூடிய நேரம். 2வது திருமணத்திற்கான ஒரு அமைப்பு கூட காத்துட்ருக்கிறவங்களுக்கு இருக்குது. இப்போ தொழில்துறையில் வளர்ச்சி இருக்கிறது, நல்ல சம்பாத்தியம் இருக்க போகிறது, எடுக்கின்ற முயற்சி சக்ஸஸ் ஆக போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. மொத்தத்தில் இந்த அர்த்தாஷ்டம சனி இருக்குன்னு பயப்படாதீங்க. டென்ஷன் இல்லாத ஒரு வாரம், மகிழ்ச்சியான ஒரு வாரம். 5க்குடையவன் சனி பார்வையில் இருப்பதால் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரலாம். பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க. முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் உன்னதமான ஒரு வாரம், சாதிக்கக்கூடிய நேரம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.